இப்போ நாங்கள் இந்த இடத்த நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய கஸ்டமர் எனக்கு வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. எங்கள் கஸ்டமர் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மிஷின் டெமோ ஓட்டுறப்ப அந்த இடைஞ்சலாக இருந்துச்சு கொஞ்சம். அதுக்கு வந்து என்ன பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஏரியாவை கொஞ்சம் டெவலப் பண்ணி கஸ்டமர் வந்தோடனே அவங்களுக்கு லைவ் டெமோவாக ஃப்ரீடமாக அவங்களே இங்கே வந்து அவங்க மாவை கொண்டு வந்தாலும் சரி, இல்லை எங்கள் மாவில் போட்டு பார்த்தாலும் சரி, அதுக்குரிய எஃபிஷியன்சியெல்லாம் ரெடி பண்ணி இங்கே அவங்க ப்ராடக்டை சாப்பிட்டு பார்க்குற அளவுக்கு இங்கே நாங்களாம் எண்ணெயில் போட்டு அவங்களுக்கு அவங்க கையோடு அதை எடுத்து சாப்பிட்ற மாதிரி நாங்கள் இன்றைக்கி இந்த இடத்த ரெடி பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த இடம் வந்துட்டு ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங். என்னென்னா இது 3 இயர்ஸ் முன்னாடியே நான் ஃபீல் பண்ணியிருந்தேன், இடம் பத்தலை, என்ன பண்ணுவோன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நம்ம செட்டு வந்து அன்றைக்கே 30 அடி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அந்த 30 அடியிலேருந்து 2ஆக பிரித்து கீழே 15 அடி மேலே 15 அடியும் பிளான் பண்ணி அப்படி ஷோரூம்லேருந்து வெளியில் வந்தால் நேரடியாக அவங்க டெமோ காமிக்கிற மாதிரி இங்கே ஃப்ரீயாக உட்காந்து அவங்களுக்கு காமிக்கிற மாதிரி இங்கே ரெடி பண்ணியிருக்கோம். பேஜ் பிரியராக இருக்கட்டும், ப்ளஸ்ஸு கன்யூனிட்டி கன்வேர் மிஷினாக இருக்கட்டும், சிங்கிள் கன்வேர் மிஷினாக இருக்கட்டும், ரோபோட்டிக்காக இருக்கட்டும், எங்கள்கிட்ட இருக்க எல்லா மிஷினையும் இங்கே நேரடியாக டெமோ காமிக்கிறதுக்கு இந்த பேஸை நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். வாங்க அப்படியே நம்ம பக்கத்தில் வந்து மிஷின் மேனுஃபேக்சரிங் போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம பின்னாடி ரெண்டு யூனிட்டாக நம்ம பிரிச்சுருக்கோம். மொத்தம் 3 யூனிட்டாக இருக்குது. ஷோரூமு ப்ளஸ்ஸு கஸ்டமர் ஸ்டே பண்ணுறதுக்கு, ப்ளஸ்ஸு அக்கௌண்டிங் ரூமு, என்னோடய ஆஃபீஸு, ப்ளஸ் எடிட்டிங் ஆஃபீஸு, ப்ளஸ் அந்த ஆஃபீஸ்லாம் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் காணொலியில் பேசியிருப்போம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருக்க சிஎன்சி ப்ளஸ் லேத்து, ட்ரில்லிங்கு, வெல்டிங்கு எல்லாமே அந்த அண்டர் கிரவுண்டு கீழே. இப்போ நம்ம நிற்கிற பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷினரி நிறையா நம்ம ஸ்டாக் வைக்கிறதுக்குரிய இடத்த நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 3ஆவதாக ஒரு டெக்ஸ்சரை உருவாக்கியிருக்கோம். அதுலேருந்து எடுத்து வந்தது எங்கே இதில் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு 80 விதமான ஸ்டேஸ் நம்மள்ட்ட ஸ்டாக் ரெடியாக இருக்குது. முக்கியமாக நம்மளுக்கு வேலை முடிக்கணும்னா ஸ்டேஸ் இருந்தால் தான் நம்மளால் வேலை முடிக்க முடியும். கஸ்டமர் இன்றைக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக மிஷினை எதிர்பார்க்குறாங்க. அப்படி எதிர்பார்க்கும்போது எங்கள்கிட்ட அந்த சேஸ் செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா சேஸுக்கு மட்டும் ஒரு தனி பிளேஸ்மெண்ட்டை ஒதுக்கி எங்களுக்கு